often filled with lights, gift and celebration. Yet many forget the true meaning behind it. This kid, the King who came and is coming again, reminds us of a powerful truth. Jesus came to this world as a savior. He transformed every heart that believes, and one day he will return as the King of Kings. Amen. Scene 1, in women's hostel before Christmas. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று. அதே போல இந்த ஹாஸ்டல் ரூம்ல 2 சகோதரிகள் எப்படி தைரியமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். பிரிசி, நம்ம இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம ரூம்மேட்ஸ் எல்லாத்துக்கும் போய் இந்த கிஃப்ட்ஸு பைபிள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கர்த்தரை பற்றி நம்ம எப்படியாவது ஒரு வார்த்தையாவது அவங்களுக்கு சொல்லிட்டு வரணும். போகலாமா நம்ம? ஆமாம் மெரில்பா, நம்ம போய் இந்த குட் நியூஸை சொல்லிட்டு வரலாம் எல்லாருக்கும். வனிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் உங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸு, ஸ்வீட்ஸு, பைபிள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அதோட ஒரு குட் நியூஸும் கொண்டு வந்திருக்கிறோம். என்னாச்சு, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சா? இல்லைம்மா. புதிய கார் வாங்கியிருக்கீங்களா? இல்லைம்மா. வீடு வாங்கியிருக்கீங்களோ புதியதா? அதுவும் இல்லை. எல்லாத்த விட ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா, கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் நமக்காக பிறந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்ம பாவத்துக்காக திருப்பி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாங்க. அந்த குட் நியூஸோட சேர்த்து கிறிஸ்து நமக்காக ராஜாவாக திரும்ப வர போகிறாங்க. அதுதான் பெரிய குட் நியூஸ். அதை சொல்ல தான் நாங்கள் வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸ்னா ஜீசஸோட பிறந்த நாள். பிறந்த நாளுக்கு என்ன பண்ணுவாங்க? கேக் கட் பண்ணுவாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பாங்க, லைட்ஸ் வைப்பாங்க, ஸ்வீட்ஸ், மெயினாக ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் பர்த்டே. நீங்கள் என்ன பைபிள் கொண்டுட்டு வந்திருக்கீங்க? ஆல்ரெடி என்கிட்ட நிறைய பைபிள் இருக்குது. நான் அது படிக்கிறதே இல்லை, அப்படியே தான் இருக்குது. எனக்கு ஸ்வீட்ஸ் போதும், பைபிள் வேண்டாம். பரவாயில்ல, அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. நாங்கள் இந்த பைபிளை வாங்கி கொள்வோம். ஆனால் நாங்கள் படிப்போம்னு மாத்திரம் எதிர்பார்த்துடாதீங்க. நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எப்போ தோணுதோ நீங்கள் படிச்சுக்கோங்க. சரி, நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். மேரி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் வனிதா. மேரி கிறிஸ்மஸ். கவிதாக்கா, பிருந்தாக்கா, கவிதாக்கா கொஞ்சம் இங்க பாருங்களேன். பண்ணிட்டே இருக்கிறது யார் இது? நம்ம ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு கியூட்டா டிஸ்டர்ப் பண்றாங்க. கொஞ்சம் இங்க பாருங்களேன். யாரு? என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க உங்களுக்காக டிஸ்டர்ப் பண்றீங்க. இது கிறிஸ்மஸ் சீசன்ல நாங்க அதனால உங்களுக்காக ஸ்வீட்ஸ், கிஃப்ட்ஸ், அதோட பைபிளும் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். எங்ககிட்ட ஏற்கனவே ஸ்வீட் நிறைய இருக்கு, நீங்க கொண்டு போங்க. இருந்தாலும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல, இந்த குட் நியூஸ் எல்லாம் சொல்ல வந்திருக்கிறோம். நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு டைம் இல்லை. எங்களுக்கு ரீல்ஸ் போடவே டைம் இல்லை. நீங்கள் வந்து எங்களை டிஸ்டர்ப் செய்கிறீங்க. சரி, இந்த கிஃப்ட்ஸ் அட்லீஸ்ட் இந்த ஸ்வீட்டாவது எடுத்துக்கோங்க ப்ளீஸ். சரி பிருந்தா, இந்த ஸ்வீட்டை மட்டும் வாங்கிக்கோ. பைபிள்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. வேண்டாம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ஸ்வீட்டு ஓகே, போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்க சந்தோஷமா ஆசீர்வாதமெல்லாம் நீங்களே எடுத்துட்டு போங்க, எங்களுக்கு வேண்டாம். பிரிசி, நம்ம எப்படியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த கர்த்தரை பற்றின நற்செய்தியை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறோம். நம்ம இதுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாம். ஆமாம் மெரில், ப்ரேயர் பண்ணிடலாம். லார்ட், அவங்க ஹார்ட்ஸை டச் பண்ணுங்க லார்ட். உங்கள் அன்புனால நிரப்புங்க. கிறிஸ்மஸோட ட்ரூ மீனிங்காக அவங்க தெரிஞ்சுக்க உதவி செய்யுங்கப்பா. ஆமேன். Scene 2. Christmas was over, but the message of Christ is still at work. God can use even a simple moment, a sermon, or an unexpected experience to touch a heart. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று.
ஒரு தேவனுடைய வார்த்தையை எதேச்சையாய் கேட்ட ஒரு மகளுடைய வாழ்க்கையில் அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினது என்று சீன் 2 நம்ம பார்க்கலாம். ஹே வனிதா, கிறிஸ்மஸ் எப்படி போச்சு? கிறிஸ்மஸா? எல்லா வருஷமும் மிட்நைட் 5 மணி, எனக்கு மிட்நைட்னா 5 மணி, 5 மணிக்கு எழுப்பி எங்கள் அம்மா குளிக்க சொல்லி தரன்னு இழுத்து போயிடுவாங்க சர்ச்சுக்கு. உங்கள் வீட்லேயும்? ஆமா, எங்கள் வீட்லேயும் அதே தான். அங்கே காலையில் போனால் பாஸ்டரு பைபிள் நியூஸ் சொல்லுவார். தேவ எக்கால சத்தம் கேட்குமா, வானம் திறக்குமா, பூமி பிளக்குமா, மறிச்சவங்க எழுந்திருப்பாங்களாம், நீதிவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம். இதெல்லாம் கேட்கக்குள்ள ஒரு மாதிரியா பயமா இருக்குல்ல? பயமா? இதெல்லாம் பார்த்தா மூவில இருக்கிற மாதிரியே இருக்கு, நம்புற மாதிரியே இல்லை. வனிதா, இதெல்லாம் மூவி இல்லை வனிதா, இதெல்லாம் நிஜமா நடக்க போகுது. பைபிளில் இதெல்லாம் எழுதியிருக்குது. பெரில் சொல்றதெல்லாம் தான் உண்மை வனிதா. கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுங்க. அதுதான் ராப்சர் வனிதா. ஜீசஸ் வர அப்போ பயங்கரமான எக்கால சத்தத்தோட வானத்துலேருந்து இறங்கி வருவார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே மறித்தவங்க ஃபஸ்ட்டு எந்திரிப்பாங்க வனிதா. கத்தருக்குள்ளே இருக்க நம்மளும் 1 செகண்டில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் வனிதா. அங்கே வைஃபை கிடைக்குமா? அந்த ரீல்ஸ் கிடைக்குமா? போடணும், கிடைக்குமா? நீங்கள் வேணா நம்புங்க, எனக்கு இதில் நம்புற மாதிரியே இல்லை. நீங்கள் வேணா அப்படியே ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து போங்க, எனக்கு விருப்பமே இல்லை. ஹேய் வனிதா, எங்க போறீங்க? இங்க வாங்க. அவங்க சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி இருக்கு. நம்புற மாதிரி இருக்கா? நீங்க வேணா நம்புங்க, எனக்கு விருப்பம் இல்லை. வனிதா வா வா வா, நம்ம ரீல்ஸ் பண்ணலாம். வா வா வா. நான் இந்த பரலோகத்துக்கு வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க பரலோகத்துக்கு வர எந்த பரிகாரமோ எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை மெய்யான தெய்வம்னு ஏற்றுக்கிட்டு உங்கள் மனசார நீங்கள் ஏற்றுக்கிட்டு உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செஞ்சீங்கன்னா அப்பமே கர்த்தர் உங்கள் உள்ளத்துக்குள்ளாடி வருவார். இந்த வேத வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் கையில் வேதத்தை வச்சிருக்கிறீங்க, அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிங்க. அது மூலமாக கர்த்தர் உங்கள் கூட பேசுவார், உங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். Scene 3, the rapture. வேத வார்த்தை 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதே 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று எப்படி தேவனை விசுவாசித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று பார்ப்போம். வனிதா, இதை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிச் பண்ணிடலாம். இந்த லேசஸ்லாம் கொஞ்சம் வருது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சரி, ஓகே, பிஸியாக இருந்தாலும் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன். ஏய் வனிதா, எங்க உங்க கூட இருந்தவங்க எங்க போயிட்டாங்க? ஐயோ, அவங்க சொன்னதுல உண்மையாயிருச்சு. உண்மையாட்டம் இருக்கே. ஐயோ, நம்பாத போயிட்டுமே. நம்ம எல்லாரும் என்ன செய்யறது? நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம நம்பவே இல்லை. அப்போ அவங்க சொல்லும் போது நம்ம என்ன இதா இருந்தோம்ல. ஐயோ, என்ன சொன்னது நிஜமாயிடுச்சு. தப்ப தயவு செஞ்சு நீங்க யாரும் செய்யாதீங்க. தேவன் உயிரோடு இருக்கிறார், நம்மளே மறுபடியும் நோய்த்தேன். The king who came is coming again. The question is not when he will return, but are we ready to meet him? Amen. Maranatha, hallelujah. ராஜாதி ராஜன் இயேசு வருகிறார், சந்திக்க ஆயத்தமா? வருவேன் என்றவர் சீக்கிரம் வருவார், சந்திக்க ஆயத்தமா?
இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே, ஆயத்தமாகி விடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. ஆமென்.